اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. صدق الله العظيم. فلولا إذا بلغت الحلقوم. ஒரு மனிதருக்கு உயிர் போகிற தருவாய் மரணப்படுக்கையில் வீழ்ந்து சக்கராத்துடைய நெருக்கத்தை அடைந்து உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம உயிர் தொண்டை குழியை வந்து அடைந்து விட்டால் வஅன்தும் ஹீன இதின் தந்துரூன் அந்த சமயத்தில் நீங்களெல்லாம் மரணப்படுக்கையில் சக்கராத்தில் இருப்பவரை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அவரின் அருகாமையில் இருப்பீர்கள், அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் நீங்கள் அவருக்கு எவ்வளவு நெருக்கமோ அதைவிடவும் நாம் அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். வலாக்கின் லா துபுசிரூன் என்றாலும் அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன் ஒருவேளை நீங்கள் இருந்தால் கைர மதீனீன் அல்லாஹ்வின் ஆதிக்கத்திற்கு உட்படாதவராக அதிகாரத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் கட்டுப்படுத்தப்படாதவராக நீங்கள் இருந்திருந்தால் தர்ஜிஊனஹா அந்த ரூஹை நீங்கள் திரும்பி கொண்டு வாருங்களேன். இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ரூஹை நீங்கள் திரும்பி கொண்டு வாருங்க முடியுமா? திரும்பி கொண்டு வாருங்களேன். சதகல்லாஹுல் அதீம். சூரத்துல் வாக்கிஆ உடைய 83, 84, 85, 86, 87, 88 ஆகிய 83வது வசனத்திலிருந்து 88வது வசனத்தின் வரையிலான ஆயத்துகளுக்கான விரிவுரை. இந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் மனிதர்கள் உட்பட அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய கட்டுப்பாட்டை மீறி யாரும் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற தலைப்பை அல்லாஹ் மரணப்படுக்கையை உதாரணப்படுத்தி அல்லாஹ் புரிய வைக்கிறார். மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இறைவனை ஏற்றுக்கொள்பவர்களை தவிர்த்து மற்றவர்கள் இதெல்லாம் உலகமே இயற்கையாக தானாக தோன்றி மனிதன் தானாக உருவாகி அவன் இஷ்டப்படியெல்லாம் வாழலாம். அவரை மனிதனை போய் அவன் யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. அவன்தான் எல்லா ஆதிக்கம் மிக்கவன். அவனுக்கு இருக்கிற அறிவை விட வேறு யாருக்கு இருக்குது? அப்படி ஆறறிவு பெற்றவன். இப்படியெல்லாம் நம்ம மனிதர்கள் சமயங்களில் தாம் பெற்றிருக்கிற சிற்றறிவை வைத்து ரொம்ப டீப்பாக யோசிக்கிறேங்கிற பேரில் ஒரு கட்டத்தில் இறைவனா இருக்கானா இல்லையா, எல்லாமே தானாத்தான் தோன்றியது என்ற எல்லைக்கு அவர்கள் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்போது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனிதர்கள் சுயமாக தோன்றவில்லை, அவர்களை படைத்தது அல்லாஹ், வாழ வைப்பது அல்லாஹ், மரணிக்க செய்வது அல்லாஹ். அப்போ படைத்ததும் அல்லாஹ் தான், மரணிக்க வைக்கிறதும் அல்லாஹ் தான். இடைப்பட்ட அவர்களின் வாழ்க்கை மட்டும் அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் விருப்பப்படி வாழ்கிறதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டதா எப்படி நினைக்க முடியும்
இப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி தான் நாம் வாழணும் அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு அழகான உதாரணத்தை மையப்படுத்தி கூறுகிறார் இந்த ஆயத்தில். இந்த உலகத்தில் பிறப்பும் சரி இறப்பும் சரி மனிதர்கள் தாங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள முடியாது. இதுதான் மெயினான விஷயம். பிறப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் அவங்க விருப்பப்படி அவங்க சாய்ஸ் படி பிறந்துக்கிற சான்ஸ் இல்லை. அப்படி ஒரு கால் ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தான்னு வைங்க, யாருக்கும் அவங்கவுங்க இஷ்டப்படி பிறந்துக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தா இந்த உலகத்தில் யாருமே ஏழையாக பிறக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, ஊனமுற்றவராக பிறக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, கருப்பாகவோ அல்லது அருவருப்பான நிறம் கொண்டவராகவோ உருவம் கொண்டவராகவோ பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். அப்போ சில பேரை அல்லாஹ் சில பேரை அப்படி இப்படி மாற்றினா பாருங்க. அப்போ மனிதனுடைய பிறப்பு என்பது அவன் விருப்பத்தின் அடிப்படையில் உள்ளதல்ல என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்கிறான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உலகத்தில் எவ்வளவு மரணங்கள் இருக்கிறதோ, உலகத்தில் பிறந்தவன் அனைவரும் இறந்தே ஆக வேண்டும். மரணம் என்பது மனிதர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விடப்பட்ட விஷயம் அல்ல. நம்ம இஷ்டப்படி அல்லாஹ் இப்போ இந்த ரெட் பஸ்லாம் ஒரு சாய்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். பஸ்ஸில் புக்கிங் பண்ணுறாங்க, நீங்கள் முன்னாடி சீட்டு வேணுமா, நடு சீட்டு வேணுமா, டபுள் சீட்டு வேணுமா, சைட்லையா மேலையா கீழையா அப்புறம் அப்படின்லாம் கேட்குற மாதிரி ஒரு சாய்ஸ் உங்களுக்கு நீங்கள் எப்படி மூத்தா போக விரும்புகிறீங்க அப்படி ஏதாவது சாய்ஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. யாரை எப்படி எந்த மாதிரி எந்த நேரத்தில் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அது நபியாக இருந்தாலும் சரி, அவுலியாவாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி. அது எப்போ பிறப்புக்கு கட்டுப்பாடு, பிறப்பை அவர் விருப்பத்தில் அமைத்து கொள்ள முடியாதோ மரணத்தையும் அவன் விருப்பத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள முடியாது. இது அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அதை உணர்த்துகிறார். மரணத்தை அவரவர் விருப்பத்தில் அல்லாஹ் விட்டிருந்தால் இந்த உலகத்தில் யாருமே ஆக்சிடென்ட்ல மௌத்தா போன்னு விரும்ப மாட்டான் இல்லையா? இந்த உலகத்தில் யாரும் கேன்சரில் படுத்த படுக்கையாகி எல்லாரும் கையை விட்டு எப்படா மௌத்தா போவான் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சிக்கி மௌத்தா போன்னு உலகத்தில் யாரும் விரும்ப மாட்டான். அவன் ஊனமுற்று யாரும் கேட்பாரற்று அனாதையாக மரணிக்க வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க. சில பேரை அல்லாஹ் அப்படி ஆக்குறான்னா என்ன? மரணம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற விஷயம். பிறப்பு என்பது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, மரணமும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு இருக்கு. சில பேர் வயதானவராக இருப்பாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் எல்லாரும் இந்த கிழடு எப்போ போகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் சிச்சுவேஷனை சமயங்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். அல்லது அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்போ உயிர் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா மாச கணக்கில் இழுத்துட்டு இருக்கும். சமயங்களில் வாழ போகிற அவன் இறந்து போற நிலை இருக்கார்ல, அவன் பேரை மூத்தா போயிடுவான். இப்போ மனித வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போ வாழ விருப்பப்படுபவர்களை அல்லாஹ் அழைத்துக் கொள்கிறான். எப்போ போவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் நீடித்து வைத்து விடுகிறான். அப்போ பிறப்பு என்பதும் வஃபாத் என்பதும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் உலகில் ஒவ்வொருவருக்கும் பிறப்பு நிகழ்கிறது. அல்லாஹ்வின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் மரணம் நிகழ்கிறது. இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம ஏற்றுக்கிட்டா அடுத்த பாயிண்ட் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, எப்போ பிறப்பு நம்ம இஷ்டப்படி பிறக்க முடியாதோ, நம்ம இஷ்டப்படி மூத்தா முடியாதோ, வாழ்ற வாழ்க்கை மட்டும் நம்ம இஷ்டப்படி எப்படி வாழ்றது? அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சரியா இருக்கும்? அப்ப அல்லாஹ்வின் விருப்பப்படி தான் இந்த உலகில் பிறக்கிறோம், அல்லாஹ்வின் விருப்பப்படி தான் மூத்தா போக போறோம். வாழ்ற இடைப்பட்ட வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி தான் நம்ம வாழணும். இதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இங்கே உணர்த்துகிறார். இந்த உலகில் பிறப்பை பற்றி தான் முன்னாடி கலக்கனாக்கும் நஹ்னு கத்தர்னா பைனக்கும் முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் மரணத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றான். மரணம் என்பது மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள விஷயம். தானாக தன்னுடைய மரணத்தை தேடிக்கொள்ள முடியாது. தற்கொலை பண்ணணும்னு நினைச்சு எத்தனை பேர் சுத்தி குதிச்சு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள் அல்லவா? அப்போ அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீர வேண்டும். சரி, இவங்களாம் நல்ல காரியம் பண்றாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸு, அதனால கொஞ்சம் அவகாசம் இவங்க கேட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த மாதிரியான அமைப்புகளை அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்டவர், அது நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றே ஆக வேண்டும். குர்ஆனுடைய விரிவுரைகள் ஒரு நிகழ்வு ஒன்றை எழுதியிருக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹ் ஒரு பெரிய வாய்ப்பை, ஆட்சி அதிகாரத்தை தந்திருந்தான். அவங்க கேட்டாங்க, ரப்பே நான் மௌத்தா போகிறதுக்காக இருந்தால் நீ பெரிய பெரிய நபித்துவ பணிகளை கொடுத்துருக்க, நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நான் மௌத்தா போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு நினைவூட்டல், நான் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு நான் நெருங்கிட்டேங்கிறதுக்கு யாராவது ஒருத்தரை வச்சு எனக்கு ஞாபகப்படுத்து, நினைவூட்டக்கூடிய ஒரு நினைவூட்டுவதற்காக உன்னை எனக்கு ஒரு ஏற்பாடு செய்ய நீ எனக்கு ஞாபகப்படுத்து, நான் இன்னும் கொஞ்ச நாளில் மௌத்தா போக போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு அல்லாஹ் வஹியை அறிவித்தான். கொஞ்ச நாளில் பார்த்தா மலக்குல் மௌத் வந்துட்டார். அப்போதான் மலக்குல் மௌத் நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தந்திருந்தான் அல்லவா. மலக்குல் வந்துட்டாங்க. நான் என் ரப்பிட்ட நான் வாக்குறுதி வாங்கியிருந்தேனே, எனக்கு முன்னாடி நினைவூட்ட சொல்லி திடீர்னு வந்து நின்றா என்னான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை வஹி அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்கும்போது அல்லாஹ் வஹி அறிவித்தான், நான் தான் உங்களுக்கு முன்னாடி நினைவூட்டிட்டேனே அப்படின்னு. அவங்களுக்கு புரியலை. அல்லாஹ் சொன்னால் எப்போ மூடி நரைச்சிச்சில அதான் நினைவூட்டல். எப்போது உங்களுடைய லேசாக கூண் உழுக ஆரம்பிச்சிச்சு இல்லையா, முதுகு வளைய ஆரம்பிச்சு, அதான் நினைவூட்டல். அப்போவே நீங்கள் மௌத்தா போக போகிறதுக்கான அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். இது தனியாக வந்து ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் மௌத்தா போக போகிறீங்க, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 5 நாளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நினைவூட்டப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அவருடைய ரூஹ் வாங்கப்பட்டு விட்டது என்று குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்த நபியாக இருந்தால், நபித்துவ பணியை செய்து கொண்டிருந்தவராக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்தால் இதா ஜா அஜலுஹும் ஃபலா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி முந்தாது, ஒரு வினாடி பிந்தாது. எந்த டைம் ஃபிக்ஸட் பண்ண மாதிரி அல்லாஹ் அதற்குரிய நேர நிர்ணயத்தை வைத்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன்லேயே அந்த நிகழ்ச்சியை சொல்கிறான், நாம் அறிந்திருக்கலாம். அவங்க பைத்துல் முகத்தஸ் கட்டிட்டு இருந்தாங்க. 3 புனித தலங்களில் ஒன்று பைத்துல் முகத்தஸ். அப்போ அந்த பைத்துல் முகத்தஸை கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மலக்குல் மௌத் ரூஹ் வாங்க வந்திருக்கிறாங்க. அப்பே நான் இந்த பைத்துல் முகத்தஸை கட்டிட்டு இருக்கேன். அதாவது அவங்க சொந்த வீடு கட்டல, சொந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போது மௌத்தா போனதுங்கிறது வேற. அல்லாஹ்வுடைய வீடு கட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய இல்லத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள் வேலை நடந்துட்டு இருக்கு. ஜின்களை கட்டுப்படுத்திய ஆதிக்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருந்தான். இவங்க மௌத்தா போயிட்டா ஜின்னு எப்படி வேலை செய்யலாம் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் திடீர்னு ரூஹு வாங்குறதுக்கு மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வேலை நடந்துட்டு இருக்குதே, எனக்கு ரூஹு வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சே, அதை பற்றி அது என்னுடைய பொறுப்பு. அவங்க குச்சியை வச்சு அப்படியே சாஞ்சு நின்றுருந்தாங்க. அப்படியே ரூஹு வாங்கிட்டு போயிட்டாங்க மலக்குல் மௌத். இவங்க பாட்டு சாஞ்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மலக்கு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி ஜின்கள்லாம் வேக வேகமாக வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு. அதை அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலேயே, மதல்லஹு அலா மௌத்திஹி, அவருடைய மரணத்தை எதை வச்சு அல்லாஹ் அடையாளப்படுத்தினா கரையானை வச்சு அடையாளப்படுத்தியதாக குர்ஆன்லேயே குச்சி அப்படி லேசாக சாச்சு அப்படி நின்றுட்டே இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வேக வேகமாக எங்கே கடுமையான தண்டனை ஆகிடுமோ என்று வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ மௌத் ஆயிட்டாங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். இவங்க எந்த குச்சியில் சாஞ்சு நின்றுருந்தாங்களோ அதன் கீழ்ப்பகுதியை கரையானை அனுப்பி வைத்து அல்லாஹ் அதை அரிக்க வைச்சான். கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அந்த குச்சி வலு விழுந்து விட்டது. வலு விழுந்த உடனே அப்படியே குச்சி விழுகுது, இவங்க கீழே விழுகிறாங்க. விழுந்த உடனே தான் அவங்களுக்கு அந்த ஜின்களுக்கு தெரியுது, ஆஹா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்போவோ மௌத்தாயிட்டாங்க. அதாவது குச்சி வலு விழுந்து கீழே விழுகிற மாதிரி கரையா அரிச்சிருக்குன்னா எப்போ எவ்வளோ நாள் ஆகிருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம தப்பிச்சிருக்கலாமே என்று குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஜின்கள் என்ன சொல்லிச்சான், முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாம இந்த மாதிரி கஷ்டத்திலிருந்து நம்ம சிக்காமல் இருந்திருக்கலாமே என்று அவைகள் பேசி கொண்டன என்று அல்லாஹ் குர்ஆன்லேயே அந்த ஜின்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். இப்போ சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வீடு கட்டிட்டு இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் என் வீடு கட்டுறேங்கிறதுக்காக அல்லாஹ் இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து எடுத்துக்கங்க அல்ல, நபிக்கே அந்த அப்படிங்கும் போது நாம் எம்மாத்திரம் யோசிக்க முடிகிறது அல்லவா. அப்போ மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் யாரை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த காரணத்தை வைத்து அதற்கு அல்லாஹ் காரணங்களை கற்பிப்பார்.
ஒருத்தர் கேன்சர்னு வரும், ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்குங்குவாங்க, ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக்குங்குவாங்க, ஒருத்தருக்கு வேறு வேறு காரணங்கள், அவருக்கு காரணங்கள் கற்பிக்கப்படலாம். மரணத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு காரணிகள். அப்படி இல்லைன்னா மலக்குள் மௌத்தை பற்றி நம்ம தப்பாக பேசிடுவோம் இல்லையா? அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடு என்று குர்ஆனுடைய விரிவுரைகளில் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. இப்போது அல்லாஹ் இந்த ரூஹு வாங்குகிற விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு ஒரு முக்கியமான நுட்பத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ரூஹு எப்படி போகும் தெரியுங்களா? காலில் இருந்து அப்படியே ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும். ஃபஸ்ட்டு மௌத்தா போகிற சக்கராத்துடைய ஸ்டேஜுக்கு வந்துட்டார்னா கால் ஈரமாகும். ஃபஸ்ட்டு அந்த சக்கராத்துடைய அடையாளங்களில் ஒன்று, சில அடையாளங்களை சொல்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள், ஃபொக்கஹாக்கள். ஏன்னா மூச்சு மேலும் கீழுமாக வேகமாக மூச்சு வாங்கும். இது ஃபஸ்ட்டு அடையாளம். கண்ணில் பார்த்தா குழி விழுந்துடும். இது ரெண்டாவது அடையாளம். இந்த காது சோட பாருங்க, இப்போ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்க, அவர் படுத்து கிடந்தாருன்னா அப்படியே தொங்கிடும். அது ஒரு மூணாவது அடையாளம். அதே மாதிரி கால் அப்படியே தளர்ந்து போயிடும். இப்போ காலை இப்படி தூக்கினா ஸ்டடியாக நிற்காது, தளர்ந்து டப்புன்னு விழுந்துடும். இந்த அடையாளங்கள் இருந்தால் சக்கராத்துடைய ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். இப்போ இனிமேல் அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அழைப்பை பெறுவதற்கான சூழலுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். இந்த அடையாளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அப்போ காலிலிருந்து ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது கால் கொஞ்சம் குளிர்ச்சியாகும். அடுத்து இடுப்புக்கு, அதுக்கடுத்து நெஞ்சுக்கு, அடுத்து கழுத்துக்கு. இந்த கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு விதமான சவுண்டு வரும். இந்த கர்கரா அப்படின்னு பேர். கர்கரா அதாவது ஒரு விதமான, ஒருத்தருக்கு கோலை கட்டிக்கிட்டா சளி பிடிச்சிக்கிட்டா கர்ன்னு ஒரு விதமான தொண்டையை அடைச்சிக்கிட்ட மாதிரி சவுண்டு வரும் பாருங்க. அந்த மாதிரி சப்தம் வரும். மாலம் யுகர்கீர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்பலு தின்னல்லாஹ் யக்பலு தௌபத மாலம் யுகர்கீர். இந்த தொண்டையில் கர்ன்னு சத்தம் வந்துட்டா அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன, ஒரு மனிதருக்கு எப்போ, அதாவது லேசாக ரூஹு போகக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன் தெரியுது, நல்ல நினைவு இருக்கு, யாரெல்லாம் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு, நான் கலிமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் அவர் கலிமா சொன்ன அந்த ஸ்டேஜில் அவர் தௌபா செய்து விட்டால், யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த ஸ்டேஜ் கர்கராங்கிற தொண்டை குழியை அடைந்து விட்டால், ஹத்தா இதா ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், அந்த உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் என்று அல்லாஹ் சொல்றான். தொண்டை குழியை அடைந்ததற்கான அடையாளம் கர்ன்னு சத்தம் வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்துட்டா அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு வாய்ப்பு தரான் பாருங்க அல்லாஹ். ஒரு மனுஷனுடைய கடைசி ஸ்டேஜ் வரைக்கும், அவனுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் தௌபாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ரூஹு காலில் இருந்து போற வரைக்குமே வாய்ப்பு இருக்கு. தொண்டைக்குழி வந்துருச்சுன்னா முடிஞ்சு. அதுக்கு பிறகு அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இந்த தொண்டை குழியை அடைந்து விட்டால் அப்போ எல்லாரும் சுற்றி நிற்பாங்க இல்லையா? அடடா, நம்மளை விட்டு மூத்தா போக போகிறாங்களே, நேற்று வரைக்கும் பக்கத்தில் இருந்தாங்களே, வான்தும் ஹீன இதின் தந்துரும். நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த நேரத்தில் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அழுதுகிட்டு இருப்பீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வான்தும் ஹீன இதின் தந்துரும். நீங்கள் அவர் அருகாமையிலிருந்து, என்னுடைய தகப்பனார் போகிறாரு, என் தம்பி மூத்தா போக போகிறானே, என்னுடைய பிள்ளை மூத்தா போறாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய உறவை நினைச்சு, என்னை ஊட்டி இவ்வளவு நாள் வாழ்ந்த வீட்டுக்காரர் மூட்ட போறாங்களே, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உறவுகளை நினைச்சு அருகிலே இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தந்துரும், நீங்க பாக்குறீங்க, அருகாமையில நிக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க எவ்வளவு பக்கமா இருக்கீங்களோ அதை விட நான் தான் அவருக்கு பக்கமா இருக்கேன். நஹனு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட மிக அருகாமையில் இருப்பது நான் தான். நாம் தான் அங்கே அவருக்கு அருகாமையில் இருக்கிறோம். வலாக்கின் லா துபுசிரூன், ஆனால் நீங்கள் என்னை பார்ப்பதில்லை, நீங்கள் பார்ப்பதில்லை, நீங்க பார்க்க மாட்டீங்க. மலக்கை வருவதையும் பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு, தொண்டக்குழி அடைஞ்சிற நேரத்தில் மறுமை அவருக்கு காட்டப்படுகிறது. அவருக்கான நிகழ்வுகள், மரணத்தின் சிந்தனை அவருக்கு மேலோங்கி விடுகிறது என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான், இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுல, இந்த நேரம் வந்துருச்சுல, இப்போ அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறான். ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின், மரணம் என்பதை வெல்ல உங்களால் முடியுமா? இந்த உலகத்தில் எல்லாம் ஐ கேன், வி கேன், என்னால் அதை செஞ்சிட முடியும், இதை செஞ்சிட முடியும், நிறைய பேர் பேசுறீங்கல்ல, அப்படி பேசுறாங்க இல்லையா? அப்போ அல்லாஹ் கேட்குறான், ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின்,
நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இல்லை நானாக தான் வாழ்கிறேன், இறைவன்லாம் என்னை கட்டுப்படுத்த முடியாது, இறைவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதான் வகைர மதீனின், இறைவனுடைய அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படாதவராக நீங்கள் இருந்தால். இப்போ அல்லாஹ் கேள்வி கேட்குறான், எந்த ரூஹ் வெளியில் போதை நீங்கள் உள்ளே கொண்டு வா, தர்ஜிஊனஹா, அந்த ரூஹை நீங்கள் உள்ள திரும்ப கொண்டு வாங்க. இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அந்த ரூஹை வெளில உள்ள கொண்டு வாங்க. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சவால் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், உயிரை உங்களால் காப்பாற்ற முடியும்னா காப்பாற்றுங்க. யாராலையும் முடியாது. எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு வலுவான ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் போறது போய்த்தான் ஆகணும். அதை யாராலும் தானாக திருப்தி கொள்ள முடியாது. சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் எல்லாம் கேள்வி கேட்குறான். வாண்டும் ஈனைதின் தந்துரும், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களால் முடிஞ்சா இறைவனின் கட்டுப்பாட்டில் அவரோ நீங்கள் இல்லாமல் நீங்கள் தனியாக உங்கள் ஃப்ரீடமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா இருந்தால் தர்ஜிஊனஹா, உயிரை நீங்கள் திரும்ப கொண்டு வாங்க. இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாளராக இருந்தால் செய்யுங்கிறான் அல்லாஹ். சவாலான வார்த்தை அது. அப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை பிரம்மாண்டமாக கட்டி ஆண்ட பேரரசர்கள், அதில் 4 பேர். ஒருத்தர் 2 பேர் காஃபிர், 2 பேர் முஸ்லீம். புக்த் நசர்னு ஒரு ஆள் இருந்தார். அதே போல நம்ரூத் இருந்தார். இவங்கெல்லாம் காஃபிர்கள், உலகை ஆண்ட பேரரசர்கள். அதே போல துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள். அதாவது உலகத்தை ஆட்சி தானே இப்போ நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறா. இப்போ இந்தியாவை எடுத்துக்கங்களேன். இந்தியாவில் இப்போ 140 கோடி பேர் இருக்கிறாங்க. பிரம்மாண்டமான பரப்பளவு, காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இந்த பக்கம் குஜராத் இருந்து இந்த பக்கம் அது பங்களாதேஷுடைய டெட் எண்டு வரைக்கும் வருது. இவ்வளோ பெரிய 140 கோடி மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய பிரம்மாண்டமான ஆட்சியாளர், ஜனாதிபதி, பிரதமர், இவருன்னு நம்ம சொல்கிறோம். இதை ஒரு பக்கம் வைங்க. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கங்க, ஆளை பேர் வேணாம். அப்போ அவ்வளோ பெரிய ஆட்சி பகுதியை ஒரு ஆள் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ரஷ்யாவை இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, உலகத்தின் பிரம்மாண்டமான நிலப்பரப்பு, இவர் இந்த பக்கம் ஆட்சி செய்கிறார் புடின். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் இவர் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்கிறோம்ல. இது எங்கள் ஏரியா, இது எங்கள் நாடு, அப்படின்னு பேசிக்கிறோம்ல. இப்போ டோட்டல் வேர்ல்டையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அப்படின்னா எவ்வளோ பெரிய அதிகாரம் மிக்க ஒரு ஆளுமை அது. அப்படி ஒரு ஆளுமையை அல்லாஹ் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்திருந்தான். டோட்டல் வேர்ல்டு இவங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு. அது குர்ஆன்ல அல்லாஹ் யஸ்அலூனக அன் தில்கர்னைன் பற்றி நபியை உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு அல்லாஹ் அவங்களுடைய ஹிஸ்டரியை சொல்கிறான். அவங்க யாஜூஜ் மாஜூஜுக்கு மத்தியில் இரும்பு பாலத்தை உருக்கி ஊற்றி அதை ஒரு பெரிய தடுப்பு அரணை ஏற்படுத்தினார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிறான். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஹஸரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் மௌத்துடைய நெருக்கம் வந்த உடனே கூப்பிட்டு வசியத் பண்ணாங்க. எல்லாரும் சில பேர் மௌத்தா போவோம், என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய சொத்தை இதுக்கு பயன்படுத்துங்க, பள்ளிவாசலுக்கு யூஸ் பண்ணுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, பிள்ளைங்களாம் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த மாதிரி செய்யணும், வசியத் செய்வாங்க இல்லையா. அது மாதிரி வசியத் 3 வசியத் சொன்னாங்க துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். என்னாவது முதல் வசியத் என்ன? அப்போ அந்த காலத்தில் இப்போ மூடி கொண்டு போய், இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உருவாக்கின சந்தூக்கு, இந்த கபருடைய. இப்போ நீங்கள் அரபு நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வராங்க பாருங்க, அது மாதிரி ஓப்பனாக பாடி தெரியும், ஜனாசா அப்படி தெரியும். இப்போதும் அப்படித்தான் கொண்டு வைக்கப்படுகிறது. அப்படியே கொண்டு போயிடுவாங்க. இந்த நம்மளை மாதிரி மூடி மறைச்சு கொண்டு வரதெல்லாம் இல்லை, அப்படி இருக்கும். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய ஜனாசா நான் மூத்தா போயிட்டா 3 விஷயத்தை செய்யுங்க. 1வது பாயிண்ட்டு, என்னுடைய கையை எல்லாரும் கபரில் கஃபன் வச்சு கட்டுமோ 2 கையை வச்சு அப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க 2 கையும் வெளியில் விட்டுருங்க, வெளியில் தொங்க போட்டுருங்கன்னாங்க. வெளியில் தொங்க போட்டுருங்க. என்ன இப்படி சொல்கிறாங்க? நான் சொன்னதை மட்டும் செய்யணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, என் ஜனாசாவை என்னுடைய நாட்டில் ஆக தலை சிறந்த மருத்துவர்கள் தான் தூக்கி செல்ல வேண்டும். 2வது உத்தரவு, என்னுடைய வசியத்து, தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என் ஜனாசாவை மாற்றி தூக்கிட்டு போகணும். 2வது. 3வது, எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் எனக்கு வாரி வழங்கி இருந்தானோ அந்த தங்க நாணயங்கள் நான் போகிற வழியில் வலதும் இடதுமா எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கொடுத்துக்கிட்டே போகணும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரியே நடக்கிறதுக்கான இதை கத்தி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு எல்லாரும் கேட்டாங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருந்தான், அருள் புரிந்திருந்தான். ஆனால் போகும்போது நான் எதையும் கொண்டு போகலன்னு எல்லாரும் பார்க்கட்டும். கையை வெளியே தொங்கும் போது வெறுங்கையாக தான் நான் போகிறேன், அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று நான் வெறுங்கையாக போகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். 1.
அப்போ ஒருத்தருக்கு அதிகாரம் இருந்திருந்தால் என்ன செய்வோம்? கையில காசு இருந்தா உடனே ஐஸ்வர்யத்துக்கு போலாமா, நம்ம மணிப்பாலுக்கு போலாமா, நம்ம தான் எய்ம்ஸ்கே போலாம், நமக்கு தான் அங்க ஒருத்தருக்கு பணம் அதிகமா இருந்தா லண்டன்ல இருந்து டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், நம்மகிட்ட தான் கையில காசு இருக்கு. அதிகாரம் இருந்த உடனே என்ன நினைப்பான்னா, ரொம்ப ரொம்ப உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களையும் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்திடலாம் நினைப்பான் பாருங்க. இப்போ அதுக்காகவே அவங்க சொல்றாங்க, என்னை விட ஆளுமை மிக்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை அல்லாஹ் யாருக்கு தரல. அதனால அவங்க சொல்றாங்க, மருத்துவர்களா தூக்கிட்டு போகும்போது மற்றவங்க பார்த்து மருத்துவர்களால் கூட என் உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு மக்களுக்கு புரியணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, காசு பணத்தை வச்சிருந்து நான் வாழ்ந்ததை நீங்கள் பார்த்தீர்களோ, அல்லாஹ் அருள் புரிந்ததை பார்த்தீர்களோ, அந்த காசால என் உயிரை காப்பாற்றிக்க முடியாது, வந்தா வந்ததுதான் அப்படின்னு மக்கள் புரியட்டும். அதனால இந்த காசை நீங்களே வச்சுக்கங்கன்னு அல்லாஹ் கொடுக்க வச்சுட்டே போறோம், எனக்கு அதான் வசியத்துன்னு சொன்னாங்க. ஆக இந்த உலகில் வாழுகிற எந்த மனிதனின் வாழ்க்கையிலும் பிறப்புக்கு ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை போல இறப்புக்கு ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முர்ஷித்னா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பிறந்த தேதியை நம்ம பெற்றோர் குறித்து வைக்கிறாங்க, நம்ம டேட் ஆஃப் டெத்து இறந்த தேதியை நம்ம பிள்ளைங்க குறித்து வைப்பாங்க. நம்ம பிறந்த தேதியை கூட நாம குறிக்க முடியாது, நம்ம இறந்த தேதியையும் நாம குறிக்க முடியாது. பிறந்த தேதியை பெற்றோர் குறித்து வச்சாங்க, என் பிள்ளைக்கு இப்போ பிறந்துச்சுன்னு சொல்லி, நம்ம இறந்த தேதியை நம்ம பிள்ளைங்க குறித்து வைக்க போறாங்க, அவ்வளோதான். அப்போ இவ்வளவு குறுகிய நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனிதனுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா, நான் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் வாழ்கிறேன், நான் என்னுடைய மரணத்தை நானாக தடுத்து கொள்ள முடியாது என்ற சிந்தனை ஒரு மனிதனுக்கு மிகைத்து விட்டதென்றால் சரியா முறையா நடந்துக்குவான். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்டு சொல்கிறான். நீங்கள் மரணத்தை வைத்தே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி முடிவு செய்யுங்க. எப்போது யார் விஷயத்தில் எது போன்ற தீர்ப்புகள் ஆக்கப்படும் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இத்தோடு சேர்த்து அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு நுட்பமான ஒரு செய்தியை சொல்கிறான். தொண்டை குழியை வந்து அடைந்து வாழ்த்தும் ஹீன இதின் தந்துரும் எல்லாம் பக்கத்தில் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மகே பக்கத்தில் நிற்கிறார், தலைமாட்டில் மகே நிற்கிறார், மறுபக்கம் மனைவி நிற்கிறாங்க, கால் மாட்டில் பேரம்பேத்தி நிற்கிறாங்க, எல்லாரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் தான் பக்கமா இருக்கேங்கிறான் அல்லாஹ். மகே திரும்பி பார்த்தா மகே நிற்கிறாரு, மனைவி பார்த்தா இடது பக்கம் நிற்கிறாங்க, பிள்ளைங்க எல்லாம் பேரம்பத்தி கால் மாதிரி சுற்றி நிற்கிறாங்க. ரூகு போக போதேன்னு ஒவ்வொருத்தரும் யாசின்னு ஓதுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிட்டு இருப்பாங்க. இப்போ வாழ்த்தும் ஹீன இதின் தந்துரும் நீங்கள் பக்கத்தில் நின்று நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பக்கமாக இல்லை, நான் தான் அவருக்கு பக்கமாக இருக்கேங்கிறான்ல. நானும் அக்ரபு இலைகி மின்கும், உங்களை விட நான் தான் மிக அருகாமையில் இருக்கிறேன். எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு செய்தி இருக்குன்னா, இந்த அல்லாஹ் நம்ம கூடவே தான் இருக்காங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல புரிய வைக்கிறான். அல்லாஹ் நம்ம கூடவே தான் இருக்கிறான். அல்லாஹ் நம்மை விட்டு ஒரு காலம், ஒரு நிமிடம், ஒரு வினாடி கூட நம்ம பிரியறது இல்லை. இந்த உலகில் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு மனிதனின் இருப்புக்கும் இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் நம்ம கூடவே தான் இருக்கான். கூடவே இருக்கிறத நீங்க பார்க்கல, வலாக்கின் லா துபுசிரும், நீங்க பார்க்கலங்கிறக்கா நான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்க. ரூஹை பார்க்க முடியல இல்லைன்னு சொல்ல முடியுமா? காற்றை பார்க்க முடியல இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் உங்க கூட தான் இருக்கேன். அப்ப அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அதை அல்லாஹ் இந்த இடத்துல அக்ரப் என்ற வார்த்தையை சொல்றான். குர்ஆனுடைய தன்னுடைய நெருக்கத்தை பற்றி பல வார்த்தைகளை அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல கரீப், ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி, நான் பக்கமா இருக்கேன்னு சொல்லாம ஒரு வார்த்தை அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டா நீ வாயை முடிக்கிறதுக்குள்ளாரையே இதோ வந்துட்டேன்னு பதில் சொல்றேன், அவ்வளவு பக்கமா இருக்கேன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட பக்கமா இருக்கேன், மிக அருகாமையில் இருக்கிறேன். அக்ரப் இஸ்மு தஃலீல், மிக நெருக்கமாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், மாமின் நஜ்வா ஸலாத்தத்தின் இல்லாஹு ராபி, 3 பேர் சேர்ந்து ரகசியமா ஒரு இடத்துல பேசிட்டு இருந்த, நம்ம 3 பேருக்குள்ள ரகசியம் பா, வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா 3வது நினைக்காதீங்க, 4th பெர்சன் நான் அங்க இருக்கேன், 4வது நானு, இல்லாஹுவ ராபியுகும் வலா ஹம்சத்தின் இல்லாஹுவ சாதிசுகும், 5 பேர் சேர்ந்து தனி ரகசியத்தை ஒரு ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருந்தா 6வது நான் இருக்கேன். இப்படியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை கடந்து அல்லாஹ் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூடவே தான் நான் இருக்கேன், நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூட. இந்த வார்த்தைக்குள் மிக ஆழிய கருத்து இருக்கிறது. எங்க இருந்தால்னா தாயின் வயிற்றுக்குள் இருந்தாலும் அப்போ உங்க கூட தான் நான் இருக்கேன். நீங்கள் ஆன்மா உலகில் இருந்த போதும் நான் உங்க கூட தான் இருந்தேன், இப்போதும் உங்க கூட தான் இருக்கேன், கபருக்கு போனதுக்கு பிறகு நான் உங்க கூட தான். ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் வார்த்தையில
எங்கே இருந்தால் துன்யாவுன்னு அல்லாஹ் சொல்லலை, ஐனமா குன்தும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். நீங்கள் எங்க இருந்தால்னா துன்யாவில் இருந்தாலும், கபரில் இருந்தாலும், மஹஷர் பெருவழியில் இருந்தாலும், சொர்க்கத்தில் இருந்தாலும், தாயின் கற்பத்தில் நீங்கள் இருந்தால், நீங்கள் எங்கு இருந்தாலும் ஓஹுவ மஅக்கும், அவன் உங்க கூடவே தான் இருக்கான். இது ஒரு பெரிய ஆழமா, இதை கடந்து ஐனமாத்து வல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் இன்னும் விரிவாக பேசியிருக்கிறான். இப்போ ஏன் கூட இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான்னா, ஒரு தடவை முர்ஷிதனா ஷேக் ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு மனிதன் இதையே இந்த இடத்துல அக்ரப் என்ற வார்த்தை இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் மிக ஒரு அழகான ஆழிய கருத்தோடு சொல்கிறான் என்றால், ஒருத்தவர் ஒரு ஆண் மூத்தாயிட்டார், மனைவி பக்கத்திலே காலம்புற படுத்திருந்தாங்க. கணவருக்கு அருகாமலேயே திருமணம் முடித்த காலத்திலிருந்து தன் கணவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து பராமரித்து உபசரித்து ஹித்மத் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கணவர் மூத்தா போயிட்டார், கணவரை அடக்கம் பண்ணியாச்சு. அச்சோ, நேற்று வரைக்கும் என் பக்கத்தில் படுத்திருந்தீங்களேங்க, நான் திடீர்னு கேட்டவுடனே உங்களுக்கு டீயை போட்டு கொடுப்பேனுங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பேனுங்க, இப்போ தனியாக போயிட்டீங்களேன்னு உன் பக்கத்தில் வந்து படுக்க முடியுமா? அருகாமையில் யாரும் வர முடியாது. நேற்று வரைக்கும் என் தகப்பன் என் கூடவே இருந்தாரு, என் அறையில் தானே அவர் அருகாமையில் இருந்தார், இப்போது இவர் கடந்து போய் விட்டாரு. இப்போ அடடா, தகப்பனை விட்டு நான் எப்படி இருப்பேன்? அவர் சட்டையை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பு வருமே, அவர் செருப்பு பார்த்தாலும் எனக்கு ஞாபகம் வருமே, என்ன அப்படியெல்லாம் தூக்கி என்னை வளர்த்தவராச்சே. ஆஹா, என் தகப்பனார் போயிட்டாரு கபருக்கு, சரி நானும் உன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறேன், யாராவது படுக்க முடியுமா? துணைக்கு நாம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உலகில் நெருக்கமாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு கட்டத்தில் பிரிந்தே தீருவார்கள். யாரும் மகன் பக்கத்தில் இருந்தாரு, மனைவி பக்கத்தில் இருந்தாங்க, பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தாங்க, எல்லாம் பக்கமா இருந்தாங்க தான். அந்த பக்கம் என்பது ஒரு வகையில் அது பொய்மையானது, கடைசி வரைக்கும் பக்கமா இருக்க போறது இல்லை. ஏ துன்யா ஜூட்டே நாத்தே ஹே கோன் கிஸ்கி கபருக்கு ஆத்தேன்னு ஒரு கவிஞர் அழகாய் சொன்னார், ஞானவான். இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தினுடைய உறவுகளும் தொடர்புகளும் என்பவை பொய்யான தொடர்புகள். யார் கபருக்கு வர முடியும்? நேற்று போனார்னா அவர் போய் அடக்கம் பண்ணிட்டு துஆ செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவர் பேர் நன்மைகளை எத்தி வைக்கலாம், அவருக்காக துஆ செய்யலாம் என்பது வேறு விஷயம். கபருக்கு போனால் தனியாக தானே போயாகணும். யாராவது கூட வர முடியுமா? துணைக்கு ஒரு நாள் மட்டும் பக்கத்தில் கிடையவே கிடையாது. அப்போ தனிமையில் இருப்போம், நம்ம ஒரு உணர்வு ஏற்படுமா இல்லையா? அதற்கு தான் அல்லாஹ் ஆறுதல் சொல்றான், தனிமையில் இல்லை, நான் உங்க கூட இருக்கேன். எவ்வளவு ஆறுதலான வாசகம் அது. நஹனு அக்ரபு இலைஹி மின்கும் என்றால், உங்களை சுற்றி நிற்கிற சக்கராத்துக்கு பக்கத்தில் ரெண்டு நிற்கிறாங்க பாருங்க, இவங்கெல்லாம் பக்கமா இல்லை, அவங்கள விட நான் தான் உங்களுக்கு பக்கமா இருக்கேன். இங்க மட்டும் இல்லை, கபூர்லையும் உங்க பக்கமா நான் தான் இருக்க போறேன். மன்றப்புக்கன் பதிலுக்காக நீங்க கேள்வி கேட்கப்படும் போதும் பதில் சொல்ல வைக்கும் போது நான் தான் உங்க கூட இருந்து சொல்ல வைக்க போறேன். கூட இருக்க போறது அல்லாஹ் தான். அப்ப இந்த அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற அந்த அடிப்படை மஇயத்தே இலாஹி என்று சொல்வார்கள். அந்த உணர்வு மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டதென்றால் மரணத்தை கூட பெருசா நினைக்க மாட்டான். ஆகா, எனக்கு எப்போ வருமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோங்கிற தடுமாற்றம் அவனுக்கு வராது. எத்தனை சஹாபிகள் மரண தருவாயில் என் ரப்பை சந்திக்க போறேங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோட, உயிர் போக போதுங்க, வெட்டுப்பட்டுருச்சு, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது, கடைசி ஸ்டேஜ். அந்த நேரத்தில் மூத்தா போக போறேன்னு யாராவது மனைவியோ உடம்பு யாராவது அப்படி என்னுடைய சொத்தை வந்து என் பிள்ளைங்களுக்கு இப்படி அப்படின்லாம் சொல்லல. அவங்க அந்த ஸ்டேஜில் என்ன சொல்றாங்க? ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமா நான் ஜெயிச்சிட்டேன் சொல்லிட்டு மூத்தா போறாங்க. அப்ப ஏன் என் ரப்ப சந்திக்க போறேங்கிற அந்த ஆனந்தம், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வு அவர்களை இந்த அளவுக்கு கடைசி வார்த்தையாக அவர்களை சொல்ல வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மஇயத், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வை உணர்த்துவதற்காகவும் ஆறுதல் சொல்வதற்காகவும் கபரை கண்டு நீங்க பயப்படாதீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தடுமாறாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் ஆறுதல் சொல்லும் முகமாக அல்லாஹ் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து மௌத்தா போறவருக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஆறுதல், நான் உங்களுடன் இருக்கிறேன், மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தனிமையிலே இருப்பதாக நீங்கள் கருத வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் என்ன பாடத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி இருக்கிறானோ அந்த மரணத்தினுடைய சிந்தனைகளையும் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வோடும் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.